தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த முன்னாடி எனக்காக ஒரு சின்ன ஃபேவர் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த சீரிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எப்படியா இருந்தாலும் சரி, நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவே இல்லை, இதெல்லாம் மாற்றிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாகவே நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாளோட செய்திகளை இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைய நாளுடைய முதல் செய்தி சாம்சங்கை பற்றி. சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S11 பார்த்தோம் அப்படின்னா Exynos 9830 மற்றும் ஸ்னாப்டிராகன் 865 வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்க போல இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. இது எப்படி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, சமீபத்தில் வந்த MIUI 2.0 அப்டேட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங் கேலக்ஸி S10க்கு வந்த இதுல இந்த குறிப்பிட்ட சிப்செட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாவே S11 வந்து இந்த ப்ராசஸோட தான் வரணும் அப்படிங்க போல நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்த செய்தி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்ஜியை பத்தி. பப்ஜி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆன்டி சீட் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலான யூசர்ஸ், நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சீட் பண்ணி விளையாடுறவங்க, அதாவது ஒரு சில ஹேக் பண்ணி இல்ல அப்படின்னாக்கா ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறவங்களை வந்து பேன் பண்றதுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்க போல வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பப்ஜி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுல ஒரு சில அப்கிரேட் வந்து பண்ணிருக்கிறதா தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷாமியோட Mi Note 10 பத்தி இப்ப நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஷாமியை அபிஷியலா இதை பத்தி வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. உலகத்துடைய முதல் 108 மெகா பிக்சல் பென்டா கேமரா, அதாவது 5 கேமரா உள்ள 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா போன் வந்து Mi Note 10 அப்படிங்க போல வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆல்ரெடி நம்ம நேத்து ஒரு 2 நாட்கள் முன்னாடி செய்தியில பார்த்தோம் அப்படின்னா Mi CC9 Proவா வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் வந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி Mi CC9 Pro இந்த பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் வேரியண்டா வந்து இருக்கும். அதோடைய குளோபல் வேரியண்டா Mi Note 10 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்னாப்டிராகன் 855 பிளஸோட இந்த போன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த இரண்டுல எதுவுமே இந்தியாவுக்கு வராது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ அடுத்தது ஷாமியை பத்தி. ஷாமியோட Mi ஸ்மார்ட் வாட்சை பத்தி இப்ப நிறைய விஷயங்கள் அவங்களே அபிஷியலா சைனீஸ் சோஷியல் மீடியா வெய்போல வந்து போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்கொயரான டிஸ்பிளேவா இருக்கட்டும், சைட்ல இருக்கிற டயலா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஆப்பிள் வாட்ச் அச்சு பெசகாம பண்ண மாதிரி தான் வந்து இருக்கு. இந்த குறிப்பிட்ட Mi வாட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா Wi-Fi, GPS மற்றும் NFC இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குறிப்பிட்ட வாட்ச் வந்து Wear OSல வந்து ரன் ஆக போகுது. கூகுளுடைய Wear OSல வந்து ரன் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி பேசுறப்ப இந்த வாரத்துக்கு போன வாரம் வந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, Fitbit அதை பார்த்தோம் அப்படின்னா கூகுள் வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற போலையும் தகவல்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது MIUI 11 பத்தி. Poco யூசர்ஸுக்கு MIUI 11 வந்து இப்போ அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகுது அப்படிங்கிற போல நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோல் அவுட் பண்றாங்க. ஸோ உங்கள்ட்ட Poco இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள மேக்ஸிமம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது இன்றைய நாளுடைய கடைசி செய்தி பார்த்தோம் அப்படின்னா, ஊபர் பார்த்தோம் அப்படின்னா ஊபர் ஈட்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்கான ட்ரோனை வந்து இப்போ வந்து ஷோகேஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கான சாப்பாடா இது வந்து கேரி பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து இது வந்து எக்யூப்டா இருக்கு அப்படிங்க போல சொல்லியிருக்காங்க. இந்த ஊபர் ஈட்ஸ் ட்ரோனை பொறுத்தவரைக்கும் இவங்க முழுக்க அதாவது ஹோட்டல்ல இருந்து நம்ம வீடு வரையும் ஊபர் ஈட்ஸ் இந்த ட்ரோனை வந்து பயன்படுத்த போறதில்ல. அதாவது அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு இடத்துல எடுத்து ஒரு பிக்கப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஊபர் ஈட்ஸ் டெலிவரி பர்சன் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு லோக்கலான ஒரு பாயிண்ட்ல வந்து இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த ட்ரோன் வந்து டெலிவரி கொடுத்துரும். அந்த இடத்துல இருந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 12 மைல்ஸ் வரையான ரேஞ்ச் தான் இந்த ஊபர் ஈட்ஸ் ட்ரோனுக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. சோ இதுதான் இன்றைய நாளோட செய்திகள். நான் முன்பே சொன்னது போல இந்த சீரிஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 கமெண்டாவது வருதா அப்படின்னு சொல்லி நான் வந்து பாக்குறேன். முடிஞ்ச வரையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தது இந்த சீரிஸ் பத்தி என்ன தகவல்களா இருந்தாலும் சரி மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.